ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EBINS கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஃபிஷ் வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துக்கணும். அதுக்காக இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஃபிஷ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். எலுமிச்சம்பழம் பாதி அளவு புழிஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசால் பிடிக்கும். இல்லைன்னா மசால் ஒரு சில இதில் பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், மீன் முழுசும் நம்ம மசால் மிக்ஸ் பண்ணிட்டோம். மீன் இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் மசால் பிடிக்கும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மசால் மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். காய்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் கொஞ்சம் பாதி அளவு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடும் ஒரே மாதிரி வேகும். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மசால் புரியாமல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் மசால் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மசால் புரியாமல் மீன் நல்லா வெந்து வந்துடும். மீதி இருக்கிற மீனையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். மீன் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ் மஞ்சூரியனுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணலாம். பேன் அடுப்பில் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 10 பூண்டு, 3 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பல்லாரி பெருசு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நான் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்தாச்சு. அது கூடவே சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா மசால் பிடிக்கிற மாதிரி, நல்லா மசால் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் எப்போவும் ஒரே வெரைட்டியில் நம்ம சாப்பிட்றத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.